69% இடஒதுக்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நாளைய தினம் விசாரணை நடைபெற இருக்கிறது. நீதிபதிகள் PV நாகரத்னா, உஜ்ஜல் புயன் அமர்வு முன் நாளை இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற இருக்கிறது. இந்த என்ன வழக்கு அப்படின்னோன்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த 69% இடஒதுக்கீட்டு கொடுக்கப்பட்டதற்கு எதிர்த்த 8 ரிட் மனுக்கள் நிலுவையில் இருந்து வருகின்றன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற இருக்கிறது. 69% இடஒதுக்கீட்டிற்கு இடைக்கால தடை விதிக்க 2021 உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்த சூழல்ல நாளைய தினம் விசாரணையானது வர இருக்கிறது. தமிழக அரசு சார்பில் ஆஜராக வேண்டிய வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படவில்லை. வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் வழக்கு தள்ளிப்போகவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. 69% இடஒதுக்கீடு விவகாரத்தில் சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார் என்பது நமக்கு நினைவிருக்கும். இந்த நிலையில நாளைய தினம் இந்த விசாரணை பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது பின்வரும் நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.